வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பாடல் என்னவென்று கேட்டால், அருணகிரிநாதருடைய 30வது பாடல். நாம் தொடர்ந்து அருணகிரிநாதரை சந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தில் கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு 30வது பாடலில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார், உணர்த்திய ஞானத்தை நான் என்னவென்று சொல்லுவேன், சொல்ல முடியாத அந்த ஞான அருள்வழி வெள்ளத்தை அனுபவித்த விதத்தையும் இந்த பாடலில் சொல்லுகிறார். மாறி இறைவனே நமக்கு ஞான உபதேசம் இந்த அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். செவ்வான் உருவில் திகழும் வேலவன் அன்று ஒவ்வாதென உணர்வித்ததுதான் அவ்வார் அறிவார் அறிகின்றது அல்லால் எவ்வார் ஒருவருக்கு இசைப்பதுவே. அதாவது செவ்வான நிறத்தில் தோன்றும் வேலவன் ஐவேலை உடைய முருகப்பெருமான் அந்த ஒரு நாள் ஒவ்வாதென இந்த உபதேசத்திற்கு நிகரானது வேறொன்றும் இல்லை என்று சொல்லும்படியான ஒரு உபதேசத்தை நான் பெற்றேன் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு உபதேசத்தை பெற்ற நான் மற்றவர்களுக்கு இதை எப்படி நான் உணர்த்துவேன் என்ற எளிமையையும் என்று எப்படி உணர்த்தப் போகிறேன், அப்படி ஒரு ஆனந்த பரவச நிலையை நான் அடைந்திருக்கிறேன். அதை எவ்வாறு மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பது என்று ஒரு தவிப்பு நிலை. இதை ஆனால் எடுத்து சொல்லியே ஆக வேண்டும், இப்படி ஒரு தன்மை இருக்கிறது என்று இந்த மானிடவர்களுக்கு மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு தவிப்பு நிலை உணர்வித்தது தான். உபதேசத்தில் உணர்த்திவித்தது அந்த அனுபூதி தன்மை, அந்த அனுகிரகத்தன்மை, முருகப்பெருமானுடைய அனுபூதி தன்மையை மற்றவருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் அருணகிரிநாதருக்கு இருந்திருக்கிறது. அவ்வாறு அறிவார் அறிகின்றது அல்லால். அங்கான உபதேசித்த முறையை தமக்குள் உணர்வால் உணர்வதெல்லாம் அதை மற்றவர்களுக்கு எவ்வாறு வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை ஒருவருக்கு உணர்விப்பதை உணர்த்ததான் முடியுமே தவிர அதை சொன்னால் புரியாது. நீங்களே அவனுடைய திருநாமத்தை சொல்லி அனுபவித்தால்தான் அந்த இறை கடாட்சத்தினுடைய தன்மையை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு ஆத்ம அலையை நீங்கள் உணர வேண்டும் என்று சொன்னால், இப்படி ஒரு ஆற்றில் போய் நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், குளிச்சதா மாதிரி நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஆற்று குளியல் உங்களுக்கு அந்த சுகத்தை தராது. அதே ஆற்றுல இறங்கி குளித்து பாருங்க அப்படின்னு சொன்னால் அந்த தன்மை கிடைக்கும், அந்த உணர்வை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது மாதிரி தான் இந்த இறையினுடைய அலை சக்தியில் இறங்கி அவர் மூழ்கி வந்த நிலையை நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே புரியுமே தவிர அதை வாய்விட்டு அல்லது வார்த்தைகளாலோ விவரிக்க முடியாத அந்த பரம்பொருளினுடைய அருள் கடலை அருள் மழையை இவ்வாறு சொல்ல முடியாது தவிக்கின்ற நிலையை அவர் எடுத்துரைத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு அருள் தன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னார் இந்த பாடலை நந்தோறும் சொல்லி வாருங்கள், அல்லது முருகப்பெருமானுடைய திருநாமத்தையாவது ஒரு நாளைக்கு ஒரு 108 முறையாவது சொல்லி வருகின்ற பொழுது உங்களுடைய மனம் பக்குவமடைந்து அவருடைய அருள் உங்களை ஊக்குவிக்கும், அது நல்வழிப்படுத்தும் என்று சொல்லி முருகப்பெருமானுடைய அருளை பற்றி நாளை சிந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.